கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகளால் விடுதலை செய்யப்படுவாங்களா? அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கே, தப்பே செய்யாதவங்களா அப்படின்னு கேட்டால் தவறு நடந்திருக்கு. ஆனால் அது எப்படி நடந்திருக்கு? இப்போது இந்திய வெளியுறவுத்துறை அவங்கள மீட்கிறதுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா அவங்கள ரிலீஸ் பண்ணுவாங்க? அதுக்கு பேர் இரத்த பணம் அப்படிங்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இந்த நிமிஷா பிரியா எதனால் அங்கே போய் அப்படி சிக்கியிருக்காங்க? ஒரு ஆண் துணை கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்பட்டதுக்கு பின்னாடி சில சட்ட ரீதியான காரணங்களும் இங்கே இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு தெரியாத விடயங்கள் தான். அதைத்தான் நம்ம இப்போ பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். யார் இந்த நிமிஷா பிரியா? இந்த கேள்வி தான் ஃபஸ்ட்டு நமக்குள்ளே இருக்கும். இவங்க பாலக்காடை சேர்ந்தவங்க. இவங்க 2008 ஏமன் நாட்டுக்கு வேலைக்காக போகிறாங்க. என்ன வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னா, நர்ஸாக வேலைக்கு போகிறாங்க. அதற்கு பிறகு இவங்களுக்கு திருமணம் நடத்த வைக்கணும்னு பேரண்ட்ஸ் நினைப்பாங்கல்ல. அதனால் ஏமனில் இருந்து கிளம்பி 2011 இவங்களுக்கு திருமணம் நடக்குது. இவங்களுக்கு ஒரு மகளும் பிறக்கிறாங்க. 2014-15 ஏமனில் பெரிய ஒரு உள்நாட்டு கலவரம் நடக்குது. அப்போ தான் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகளோடு ஏமனுக்கு இருக்கக்கூடிய டையப்பு, அதோடு 3 பிரிவுகளாக ஏமனில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பை பிரியுது. இதில் ஏடன் துறைமுகத்தை டைரெக்டாக யார் கைப்பற்றுறாங்கன்னா ஹவுதிகள் கைப்பற்றுறாங்க. நம்ம வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரக்கூடிய நபர்களுக்கு தெரியும், ஏமனில் இருக்கக்கூடியவங்கள நம்ம பழங்குடிகள் அப்படின்னு அழைப்போம். அந்த வகையில் சனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஏர்போர்ட் இருக்குது. இப்போ கூட WHO டைரக்டர் அந்த இடத்துல இஸ்ரேலால் கொலை செய்வதற்கு பார்த்தாங்க. ஆனால் அவர் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டார், உயிர் தப்பிச்சிட்டார் இல்லையா? இப்போ இந்த சனா ஏர்போர்ட்டு இருக்குது இல்லையா, இந்த ஏர்போர்ட்டும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஜெயிலில் தான் இந்த பிரியா அப்படிங்கிறவங்க அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்க. இங்கேருந்து ஏன் அவ்வளோ தூரம் போய் அவங்க வேலை பார்க்கணும் அப்படிங்கிற தேவை இருக்குது. அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது. இப்போது இவங்க ஒரு நர்ஸாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அங்கே அவங்களுக்கு அதிகமான அளவில் சேலரி கொடுக்குறாங்க. இவங்க கேரளாவினுடைய பாலக்காடில் வேலை பார்த்ததை விட அங்கே அதிக சேலரி கிடைக்கிது. அப்போ ஏன் கணவனும் குழந்தையும் மட்டும் இங்கே வந்துட்டாங்க? பாலக்காட்டில் தானே அவங்க இருக்கான்னு சொல்கிறாங்களே, அது எப்படி அப்படிங்கிற அடுத்த கேள்வி. ஆமாம், 2014 இங்கே ஒரு பெரிய போர் நடந்ததுனால அங்கே வாழ முடியாமல் கணவனையும் பொண்ணையும் மட்டும் பாலக்காட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. மறுபடியும் இவங்க போய் அங்கே தொழில் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஆண் துணை கண்டிப்பாக அவசியம். நீங்கள் ஏமனுடைய சட்ட விதிகளை எடுத்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஹவுதிகள் மிக முக்கியமான லா ஒன்று வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு சோதனை சாவடியில் இருந்து இன்னொரு சோதனை சாவடிக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு பெண்ணு நடந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு ஆண் இருக்கணும். அது நீங்கள் எவ்வளோ பெரிய உயரதிகாரியாக இருந்தாலும் சரி, பெண் எந்த இடத்துக்குள்ள பொசிஷனில் போய் உக்காந்தாலும் சரி, அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஆணுடைய துணை இல்லாமல் பெண் வெளியில் போக முடியாது. நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்கன்னா உங்கள் பக்கத்தில் உங்களுடைய அப்பாவோ சித்தப்பாவோ உங்களுடைய கணவரோ உங்களுடைய நண்பரோ யாராவது ஒரு ஆள் உங்கள் கூட இருக்கணும், ஒரு ஆண் துணை இருக்கணும். இதை செக் பண்ணிட்டு தான் அடுத்த செக் போஸ்ட்டுக்கே நீங்கள் நகர முடியும். இதுதான் ஏமனுடைய சட்ட முறை. அது மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம படித்து பார்த்தோம் அப்படின்னா தலையே சுற்றிடும். அது நம்ம நாட்டில் வாழ்கிறதுக்கும் அங்கே இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம். போர் நடக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் ஏமனில் இருக்கக்கூடிய மக்கள் இந்தியர்கள் இந்தியாவுக்கே வரல, அங்கேயே தான் இருக்காங்க. அது ஒரு தனி கதை, நான் அதை வரிசையாக சொல்கிறேன். இப்போது அதனால தான் என்னவோ ஏமனை தேடி தேடி அவங்க இந்தியர்கள் அதிகமான அளவில் போகிறாங்க. இஸ்லாமியர்கள், சியா பிரிவு முஸ்லீம்கள் அங்கே போவாங்க. ஸோ இப்போ இந்த பிரியாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அடுத்த கேள்வி. பிரியா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோடு ஏற்கனவே பணிபுரிந்த அறிமுகமாக இருந்த தலால் அப்தோ மகதி, அவர் ஏமன் நாட்டினுடைய குடிமகன். அவரோட ஒரு நட்பு ஏற்படுது. அப்போ அந்த நட்பு அப்படிங்கிறது அவரை மறுபடியும் பாலக்காடு வரைக்கும் கூட்டிகிட்டு வர வைக்குது.
கணவனோடு சேர்த்து அவங்களும் ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. இப்போது இந்த எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவை இந்த தலால் அப்து மஹதி என்ன பண்ணுறாருன்னா, தனக்கு சாதகமாக இந்த பொண்ணுகிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாத்தையும் பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போது இங்கேருந்து நர்ஸாக போனவங்க அங்கே போய் கிளினிக்காக வைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த ஆண் நண்பரோடு சேர்ந்து தான் அங்கே பண்ண வேண்டிய தேவை இருக்குது. வெளியில் போகிறதுக்கே அங்கே ஒரு ஆண் துணை வேணும், இல்லாட்டி போக முடியாது. அப்போ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆண் தான் வந்து அந்த இடத்துல வெல்விஷர். அப்போது இந்த மகதி அப்படிங்கிற அந்த ஆண் நண்பரோடு சேர்ந்து தான் அந்த கிளினிக்கை ஆரம்பிக்கிறாங்க. இந்த மகதிக்கு நிறையா காசு வர ஆரம்பித்த உடனே போர்லாம் நடக்குது இல்லை, அப்போ நிறையா பேர் சிகிச்சை பெற வருவாங்க. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அதிக அளவில் வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய வழக்கங்கிறது இருந்திருக்கு. ஸோ நிறையா காசு வரவும் இந்த மகதிக்கு அதிக அளவில் ஒரு பேராசை வந்துருச்சு. அப்போது இந்த பொண்ணுடைய சொத்துக்களை எல்லாம் நம்ம திருடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளினிக்கில் இருக்கக்கூடிய பொருட்கள், அது மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டார், தனதாக்கிக்கிட்டார். இது ரிலேட்டடாக வந்து இந்த பிரியா என்ன பண்ணுறாங்க, காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில். அப்போது இந்த மகதியை விசாரணை நடத்துகிறாங்க. அப்போது 2 பேருடைய பாஸ்போர்ட்டுமே அந்த இடத்துல வந்து முடக்கப்படுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கைது பண்ணி 2 பேரையுமே சிறையில் தான் வைக்கிறாங்க. சிறையில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் வந்து சில விஷயங்களை கைடன்ஸாக கொடுக்குறாரு, பேசாமல் அவனை போட்டு தள்ளிடுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த விஷயம் சிறையில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே இந்த விஷயத்தை சொன்னதுனால வெளியில் ஜாமீன் எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு அவரை வந்து ஊசி போட்டு, மயக்க ஊசி போட்டு அவரிடத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய பாஸ்போர்ட்டை மீட்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பாஸ்போர்ட்டை அந்த ஆள் தான் வாங்கி வச்சுருக்கான். அப்போது வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக மயக்க ஊசி போடும்போது அவர் ஏற்கனவே குடிச்சிட்டு போதையில் இருந்தாரா, என்ன சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னு தெரில. இவங்க ஒரு நர்ஸு தான், சரியான அளவில் மயக்க மருந்து தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவருடைய உடல்ங்கிறது அது ஏற்றுக்கல. ஸோ அந்த மனுஷன் இறந்து போயிட்டார். ஸோ அந்த மனுஷன் இறந்து போன உடனே செக் பண்ணுறாங்க, இது மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. விசாரணையில் இவங்க உள்ளதை சொல்லிடுறாங்க, ஆமாம் நான் மயக்க ஊசி போட்டேன், அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு. அப்போது இந்தியாவில் இருந்து அங்கே பிழைப்பு நடத்த வந்த பெண்ணு ஒரு ஆண் துணை வேணுங்கிறதுக்காக கிளினிக் ஆரம்பித்து அவரை திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு எழுதப்படுது. அப்போது இவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் மாதிரிலாம் வந்து இங்கே ஜனநாயக அடிப்படையில் அங்கே ஒரு பெரிய அளவில் எதிர்பார்த்துட முடியாது. அங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகம் என்ன அப்படிங்கிறது இங்கே நமக்கு சர்வாதிகாரமாக தெரியும். இதான் வித்தியாசம் இல்லையா? அப்போது அங்கே மரண தண்டனை விதிக்கிறாங்க. தொடர்ச்சியாக 2018 இந்த சம்பவம் நடக்குது. 5 ஆண்டுகளாக அவங்க அம்மா போராடிக்கிட்டே இருக்காங்க. 2018 2024 6 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவுடைய பேர் பிரேமா குமாரி. ஸோ எவ்வளவு பணம் கொடுத்தா மீட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேர் இரத்த பணம் அப்படிங்கிறாங்க. இந்த இரத்த பணம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, இப்போ அந்த மகதிங்கிறவருடைய குடும்பம் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய அம்மா அப்பா, அவங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் இரத்த பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இரத்த பணம் கொடுக்கறது வந்து அவங்களுடைய லாயர்ஸ் வந்து கோர்ட்டில் வந்து கொடுக்கும்போது $40,000 கேட்குறாங்க. இப்போ இந்த பிரேமா குமாரி அப்படிங்கிறவங்க கையில் வந்து $20,000 தான் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய பணத்தை கட்டினா மட்டும்தான் இவங்கள மரண தண்டனையிலேருந்து விடுவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற பிரச்சனை. இதை வெளியுறவுத்துறை சரியாக அணுகி அந்த பணத்தை கொடுத்து மீட்டலாமா அப்படிங்கிற பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி பழங்குடிகள் இருக்காங்கல்ல, அவங்கள இந்திய அரசு அக்செப்ட் பண்ணவே இல்லை. 2வது, அங்கே இருக்கக்கூடிய அரசு இருக்காங்கல்ல, அரசிடம் வந்து அவங்க நட்புறவோடு இருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட். ஆனால் ஹவுதி பழங்குடிகள் இருக்காங்கல்ல, அவங்க கூட இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான தொடர்புமே கிடையாது. ஸோ நீங்கள் அமெரிக்கா அவங்கள டெரரிஸ்ட் அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் வச்சுருக்கிறதுனால இந்தியன் கவர்மெண்ட்டு அவங்கள அங்கீகரிக்காமலே இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ டைரெக்டாக ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பை இந்தியன் கவர்மெண்ட் ஏற்படுத்திக்கல. ஸோ இதுதான் இந்த இடத்துல பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. 2015 போர் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, அங்கே அப்போ கூட வந்து மக்கள் வந்து சாதாரணமாக நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் அரங்கேறிட்டு இருந்தது. அங்கே போருங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க.
ஆப்ரேஷன் ரக்காத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரில் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஏமனில் இருக்கக்கூடிய இந்தியர்களை பூரா மீட்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் மொத்தம் 5000 + 960 5960 இந்தியர்களை மீட்டு கொண்டு வருவதற்கான பெரு வேலையை செஞ்சாங்க. அப்போ தான் இந்த சனாய் ஏர்போர்ட்லாம் ஹவுதியினுடைய கண்ட்ரோலில் போயிடுச்சு. இன்ன வரைக்கும் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போவே ட்ரை பண்ணும்போது வந்து ஆப்ரேஷன் ரக்காத்துக்கெலாம் நாங்கள் சம்மதம் தெரிவிக்க முடியாதுன்னு ஹவுதி சொன்னாங்க. அப்போலேருந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் ஹவுதிகளுக்கும் இடையில் பிரச்சனை இருந்தது. இதெல்லாம் தாண்டி சாமுவேல் அப்படிங்கிறவருடைய உதவியோட அந்த நபர்களை இந்தியர்களை பூரா கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஆனால் நிறைய இந்தியர்கள் அங்கிருந்து வரமாட்டேன்ட்டாங்க. நீங்கள் ஈரானுக்கு அடுத்தபடியாக ஷியா முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா அது இந்தியா தான். ஸோ இந்தியாவிலேருந்து அதிகமான அளவில் ஏன் ஏமனை நோக்கி ஓடுறாங்கன்னா, இந்த ஷியா பிரிவு முஸ்லீம்கள் அதிகமாக எங்கே இருக்காங்கன்னா ஏமனில் இருக்காங்க. ஏடன் துறைமுகத்தில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க, நிறையா மருத்துவர்கள் இருக்காங்க, லாயர்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட இஸ்லாமிய சகோதரர்கள் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியர்களுடைய இரண்டாவது தாய் வீடு ஷியா முஸ்லீம்களுக்கு எங்கே அப்படின்னா அது ஏமன். ஸோ இந்த அளவுக்கு ஈரானுக்கு அடுத்து அவங்க தாய்நாடாக யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த ஏடன் நாடு. ஸோ இப்போ இந்த ஏமனில் இருந்து ஒரு பெரிய செய்தி ஒன்றே ஒன்று தான். இந்த பிரேமா குமாரி அப்படிங்கிற அம்மாவனுடைய லாயர் இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கோரிக்கை, எப்படியாவது இரத்த பணத்தை கொடுத்து அங்கே மீட்டுருங்க அப்படின்னு. ஆனால் கடந்த திங்கட்கிழமை வந்து ரஸாத் அல் லீமி அந்த நாட்டினுடைய அதிபர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கொடுத்த தீர்ப்பு தான், அதில் மாற்று கருத்து இல்லை, கூடிய விரைவில் அவங்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டு அந்த நாட்டினுடைய அதிபர்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதிபர் ரெக்வஸ்ட் வச்சாலும் அங்கே அதை ஏற்று செயல்படுத்த வேண்டியது, அந்த தண்டனையை ரெக்டிஃபை பண்ணி அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ண வேண்டியது யார் கையில் இருக்குன்னா ஹவுதிகளிடத்தில் இருக்குது. ஸோ ஹவுதிகளிடத்தில் இந்திய அரசு பேச்சுவார்த்தை அடுத்து நடத்தி இவங்களை மீட்டாங்க அப்படின்னா ஹவுதிகளை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு பெருத்த கேள்விகளும் இதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் தாண்டி கேரள நர்ஸாக இருக்கக்கூடிய அந்த பிரியா மீட்கப்படுவாரா? மீட்டு கொண்டு வந்தால் மகிழ்ச்சி, இந்தியர்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைவாங்க, மோடி கவர்மெண்ட்டை போற்றுவாங்க, பாராட்டுவாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.